வணக்கம், வாழ்வு வளமுடன். பூண்டு எள்ளு பொடி செய்யலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உளுந்து வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். அப்புறம் பாசிப்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு. அதாவது கடலைப்பருப்பு நிறையா போடுறதா தனியாக வறுக்கணும். பாசிப்பருப்பு சீக்கிரம் வறுத்துரும். இது வந்து கம்மியாக தானே, அதனால் ஒன்றாவே கருவேப்பிலை கடலைப்பருப்புலாம் ஒன்றா போட்டு இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். எல்லாமே இப்போ வந்து எண்ணெய் விடாமல் தான் வறுக்கணும். எள்ளை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். பருப்போடு ஒன்றா போட வேண்டாம். ஃபஸ்ட்டு பருப்பு அரைக்கணும், அதுக்கப்புறம் தான் எள் பூண்டெல்லாம் போடணும். அதுக்கு தான் தனியாக வச்சுக்கணும்னு சொல்கிறேன். எள் வறுத்ததுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா வரமிளகா, நம்ம காரம் எவ்வளோ தேவைப்படுமோ அந்தளவுக்கு வரமிளகாவும் எண்ணெய் விடாமல் வறுத்துக்கலாம். நெடி எடுக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு வறுத்துக்கோங்க. இப்போ பெருங்காயம் ஒரு துண்டு போட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், பெருங்காயத்தை நல்லா பொரிச்சிட்டு அதை இடித்து வச்சுக்கலாம். பூண்டு வந்து தோல் உரித்து 1-2 தட்டி தேங்காய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து தோல் உரிக்காமல் தான் போடுவாங்க. அது வந்து சாப்பிடும்போது பல்லில் கொஞ்சம் படும். அதனால் சில சமயம் நான் பூண்டு தோல் இந்த மாதிரி உரிச்சிட்டு தான் போடுவேன். தோலோடையும் போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சமாக புளி போட்டுக்கோங்க. போட்டு அதையும் சூடு பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு பருப்பு மிளகாய் இதெல்லாம் போட்டு 1-2 திருக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா பூண்டு எள் தேவைக்கேற்ப உப்பையும் போட்டு பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பொடி வந்து சாப்பாட்டுக்கு இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு தாளித்து இந்த பொடியும் போட்டு தாளித்து விட்டு விரவி கொடுத்துடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.